ஆக்சுவலா 2023 எனக்கு வந்து ஒரு பெரிய இயர் தான். நெறைய லைஃப்ல சேஞ்சஸ் லைக் மேரேஜ் ஆச்சு. அண்ட் நான் வந்து என்னோட பெரிய டெசிஷன் எடுத்தேன். லைக் வந்து ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக இது எப்போ முடியும்னு தெரியல. நியூ இயர் வருது அண்ட் வீடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு நாளைக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணலான்னு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய வார்ட்ரோப்லாம் க்ளீன் பண்ணுறது. அண்ட் என் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ வார்ட்ரோப் மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கெட்டிங் ரெடி ஃபார் நியூ இயர் அப்படின்னு ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 டேஸில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு வந்து அவரும் வீட்டில் இருந்தாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன், வீக்கெண்டுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் மேபி நான் சென்னை போவேன். ஸோ அதனால வந்துட்டு இந்த வீக்லேயே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து விலாக்ஸ் தான் வந்து கேட்குறீங்க. ஸோ மேபி இது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சில டிப்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சாலும் நான் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அண்டு நியூ இயர் வருது. நியூ இயர்னால எப்போவுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். லைக் வந்து பிளான் பண்ணுறது, நியூ இயர் கோல் செட் பண்ணுறது. ஆக்சுவலாக 2023 எனக்கு வந்து ஒரு பெரிய இயர் தான். நிறைய லைஃப்பில் சேஞ்சஸ் லைக் மேரேஜ் ஆச்சு. அண்ட் நான் வந்து என்னோட பெரிய டெசிஷன் எடுத்தேன். லைக் வந்து இனிமேல் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் வந்து நான் பண்ண ஒர்க்குக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ 2023 வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பெஸ்ட் இயர் தான். ஸோ 2024 வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும், கோல் செட் பண்ணணும். வருஷம் அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ ரெசல்யூஷன்லாம் சொல்லிட்டு, பட் அது கோல் செட் பண்ணுறது, ரெசல்யூஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் அது நியூ இயருக்கே ஒரு மரியாதை. ஸோ அதெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் வந்து ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். காலையில் பண்ணது. ஆக்சுவலாக இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் மணி வந்து 3 ஆக போகுது. ஸோ வந்து இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ எடுக்கவே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. மேபி உங்களுக்கு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சிடலான்னு. நான் ஜென்ரலாக எப்படி வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுவேன்னா, பேண்ட் அப்படின்னா பேண்ட் ஃபுல்லாக, அதாவது இந்த ஜீன், அப்புறம் இந்த ஜெகின்ஸ், லெகின்ஸ், இந்த செப்பரேட் பேண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கிடுவேன். அதுக்கப்புறம் டாப்ஸ் தனியாக, குர்த்திஸ் தனியாக, இந்த மாதிரி தான் ஜென்ரலாகவே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். அண்ட் நிறைய வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு பழைய ட்ரெஸ்ஸு டைட் ஆகிடுச்சு. நான் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணது. கொஞ்சம் குண்டாயிட்டம் போல் இருக்குது. ஸோ பத்தவே இல்லை. பட் நான் இது ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது என்ன பண்ணுறதும் தெரில, எனக்கு தூக்கி போடவும் மனசு வரல. அண்ட் இது நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கினதுனால யார்கிட்டையாவது கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்க தோணலை. ஏன்னா கொடுக்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி பத்தாத ட்ரெஸ்ஸு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டை பையில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் வந்து அது யாருக்காவது கொடுத்துடலாமா என்னன்னு யோசிக்கணும். ஒரு சிலர்லாம் நல்லா இருக்க ட்ரெஸ்ஸு அண்ட் எனக்கு டைட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்று தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து என் தங்கச்சிக்கே கொடுத்துருவேன். ரொம்ப கிழிஞ்சு போனது இல்லை ரொம்ப மட்டமாக இருக்குன்றதை மட்டும் நான் வந்து தூக்கி போட்டுருவேன். இந்த பாத்திரக்காரங்களுக்கெலாம் போடுவாங்க. பட் பெங்களூரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் தான் யார்கிட்டையும் அதை விசாரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். நாங்கள் வந்து பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் ஆக்சுவலாக நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே டஸ்ட் வரும். ஃபுல்லாக வீடெல்லாம் டஸ்ட் ஆகும். இங்கே அப்படி இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஸ்டில் இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து டார்க் கலரில் இருக்கிறதுனால எல்லா இடமும் பயங்கரமாக டஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து முன்னாடி வீடியோஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க. ஆக்சுவலாக இதை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது வந்து மட்டமான பிளாஸ்டிக்கில் இருக்குது. அண்டு டஸ்ட்டு வந்து
படியுது. பட் தொடச்சா கூட அந்த டஸ்ட் வந்து போக மாட்டேங்குது. நானே வந்து இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன் இதை வந்து மாற்றணும், வேறு ஏதாவது அழகான ஆர்கனைசராக வாங்கணும் அப்படின்னு. நடுவில் வந்து கொஞ்சம் க்ரீன் டீ குடித்தேன். கொஞ்சம் வந்து லன்ச் ஹெவி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நின்று நடந்துலாம் வேலை செய்ய முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு அகெயின் பேக் டு ரொட்டீன். ஸோ ஃபுல்லாக வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஆர்கனைசர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரா இந்த ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து அனுப்ப இருந்தது, அப்புறம் என்னோடய ஹேர் கேர் ஆக்சசரிஸ், அப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு சில ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதையும் நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி அதையும் வச்சுருந்தேன். நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிறதுனால டஸ்ட்டு வந்து படிஞ்சால் ஈஸியாக தெரியுது. ஸோ அதனால் அப்பப்போ துடைக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் எல்லாத்தையுமே உள்ளே இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு தொடச்சி அகெயின் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து ஆர்கனைசேஷனை வந்து மாற்றிருக்கேன் இந்த வாட்டி. அண்ட் இதோட டீட்டெயில்டு ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அண்ட் இந்த விண்டோ வந்து பெருசாக நாங்கள் ஓப்பனே பண்ண மாட்டோம். ஏன்னா இது பெட்ரூமில் இருக்க விண்டோ. ஸோ எப்போவுமே ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க விண்டோ. அந்த பக்கம் இருந்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் டஸ்ட் இருந்தது. ஃபுல்லாக அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாட்டர்டே எதுவுமே பண்ணலை, சண்டே தான் க்ளீன் பண்ணோம். மெயின் ஒர்க் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா கிச்சன்லேயும், நான் இப்போ க்ளீன் பண்ணி முடித்தேன் அந்த பெட்ரூம்லேயும் தான். அது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து ஓவராலாக ஒர்க் முடிஞ்சிடும். ஏன்னா கிச்சன் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் வந்து டெய்லி நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ், இந்த ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற இடத்த வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். அண்ட் அங்கே வந்து பெருசாக வந்து எண்ணெய் பிசுக்கும் ஆகாது அப்படின்றதுனால மந்த்லி ஒன்ஸ் எனஃப். அப்படி உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு ஆகுது, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யூனிட் இருக்குது. இது மேலே வந்து க்ராக்கரிஸ், பூஜா ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன், வேறு எதுவும் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும். பூச்சிலாம் எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நோண்டவா? எங்கள் 2 பேருக்குமே ஆக்சுவலாக வந்து இந்த பிளான்ட் வளர்க்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். தனித்தனியாக இருக்கும் போதே வந்து அவர் வந்து பிளான்ட் வளர்த்துருக்காரு. நான் பெருசாக வளர்த்ததில்ல. பிளான்ட் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் இப்போ வந்து 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்கு அழகாக ஏதாவது வாங்கலாம் பிளான்ட், அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், 2 பேருமே கொஞ்சம் கேர் எடுக்கிறோம். அண்ட் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சாமந்தி பூ வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அந்த செடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு செடியும் வந்து வாங்கியிருந்தேன். அது நடுவில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியை தாண்டி கீழெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி அந்த 2 தொட்டிலையும் வச்சுட்டோம் நாங்கள். ஸோ இதை வந்து வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதையும் இன்றைக்கி வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு இதை வந்து வேறு தொட்டியில் மாற்றணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சதுனால அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நான் இந்த பக்கம் குக்கிங் பார்த்துக்கிட்டேன். அவர் வந்து இந்த பக்கம் இந்த ஸ்க்ரீனெல்லாம் வந்து வாஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தார்.
இன்றைக்கி டே 3 நான் வந்து தனியாக தான் இருக்கேன். அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. இன்னும் ஹால் பெண்டிங் இருக்குது அண்ட் இன்னொரு ரூம் பெண்டிங் இருக்குது அண்ட் பாத்ரூமையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு நாளில் இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து ஒரே நாளில் முடித்தோன்னா கண்டிப்பாக வேலை ஜாஸ்தி ஆகிடும் அண்ட் உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏதாவது கழுத்தொலி முதுகொலின்னு வந்துடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் இன்றைக்கி பண்ணுவோம். ஹால் அண்ட் அந்த ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுவோம். பாத்ரூம் நெக்ஸ்ட் டேக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நமக்கு ஓசிடி இஷ்யூ இருக்கிறதுனால பெண்டிங் வைக்கிறதே பிடிக்காது இந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணும்போது. அதனால எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணேன். அண்ட் மெயின் திங் வந்து இந்த சோஃபா பின்னாடி நம்ம வந்து ஒழுங்காக வந்து டெய்லி க்ளீன் பண்ண முடியாது. அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா டஸ்டெல்லாம் அக்யூமுலேட் ஆகி அது ஒரு மாதிரி அப்படியே ஒட்டிக்கிச்சு. அந்த கிளைமேட்க்கு ஒரு மாதிரி ஈரமாக எப்படி சொல்கிறது, அது டஸ்ட்டு மாதிரியே இல்லை, படிஞ்ச அழுக்கு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து மெயினாக எனக்கு க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் பெரிய டாஸ்க். ஸோ ஏன்னா சோஃபா வந்து 2 பேராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நகர்த்தலாம். நான் மட்டும் நகர்த்தணும் அப்படின்னும் போது எங்கேயாவது இடக்கூடமாக பிடிச்சிக்கிச்சுன்னா வந்து கஷ்டம். பட் ஸ்டில் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி சோஃபாவை நகர்த்தி வந்து தொடச்சிட்டேன். அது ரிட்டர்ன் திருப்பியும் வந்து பேக்கில் மூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்ன பின்ன நகர்த்தி கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ இதோட வந்து பெரிய ஒர்க் முடிஞ்சுது. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து என்னோடய 2024 கோல்ஸ்லாம் செட் பண்ண வேண்டியிருக்கு. அதையெல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக என்னோடய வீடியோஸில் போடுற கமெண்ட்டு என்னவாக இருக்குன்னா, நீங்கள் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அண்ட் என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறீங்கன்றதா கேட்டிருந்தீங்க. நான் வந்து வீடியோ கண்டினியூஸாலாம் ஷூட் பண்ண மாட்டேன். எதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஷூட் பண்ணுவேன். பிரேக் ஆக்கி தான் நான் வந்து ஷூட் பண்ணுவேன். கண்டினியூஸாக நான் வந்து ஷூட் பண்ண அப்படின்னா ஃபோன் ஸ்டோரேஜும் வந்து ரொம்ப இதுவாகும். அண்ட் எது தேவையோ அந்த பார்ட் மட்டும் நான் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுவேன். அண்ட் எடிட்டிங்க்கு வந்து இன்ஷாட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பெய்டு வெர்ஷன், ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் வந்து நான் பெய்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்டதுக்கான பதில். பட் இது எப்படி நீங்கள் டீட்டெயில்டாக எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு டீட்டெயில்டாக நான் தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நியூ இயர் கோல்ஸ் செட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். ஸோ எப்போவுமே வருஷம் நியூ இயர் கோல்ஸ் வந்து செட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணுறனோ இல்லையோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளானரில் வந்து எழுதுவேன். அட்லீஸ்ட் பிளானர் இல்லைனா கூட ஒரு நோட்டில் எழுதுவேன். நான் இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து பிளானர் வாங்கிட்டுருக்கேன். போன வருஷம் ஜூன் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அது வந்து கொஞ்சம் 1500 கிட்டன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அரௌண்ட் 500லேயே தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பிளானர் கிடச்சிது. பிளானர் வைஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அந்த 500க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மினிமல் டிசைன்ஸோடு இருந்துச்சு. பட் என்னென்னா அவங்களோட இது எனக்கு பிடிக்கல, லைக் அப்ரோச் எனக்கு பிடிக்கல. எப்படின்னா அவங்க வந்து கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸு, பட் உங்களுக்கு நாங்கள் 200 வர்த் ஃப்ரீபி கொடுக்குறோன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. பட் ரிசீவ் ஆகும்போது எதுவுமே இல்லை. நான் என்னன்னு கேட்கும்போது அங்கே ஒரு புக் மார்க் இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ரீபின்னாங்க. அது 200ஆன்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் வந்து மென்ஷனே பண்ணியிருக்க தேவையில்லை. பட் இது 200 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்த, அது ரொம்ப காஸ்ட் கம்மி, எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 15 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து 200 அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அதை சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாட் ஷுர். ஸோ அதனால் நான் இந்த மென்ஷன் பண்ண விரும்பல இது என்ன பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட அப்ரோச் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிறதுனால தட்ஸ் இட். பட் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ஓகே. ஏன்னா நான் இன்றைக்கி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு ஃபீட்பேக் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நான் ஏதாவது குவாலிட்டி நல்லா இருக்கோ இல்லை குவாலிட்டி இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு நோட்டில் வந்து டெய்லி டாஸ்க்கு, இயர்லி கோல்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ நான் வந்து முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து இந்த பிளானர் அதெல்லாம். ஸோ இப்படி தான் என்னோடய நியூ இயர் ப்ரிப்ரேஷன் போச்சு. ஸோ உங்களோட நியூ இயர் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்களோட நியூ இயர் கோல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நியூ இயர் கோல்ஸ் என்ன அப்படின்னா வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நான் வந்து ப்ராப்பராக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கோல். ரிட்டர்ன் வந்து எது வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.